Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாமில் இந்த பயாலஜி பார்ட்டில் ஒரு 7 சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த பாடங்களில் என்னென்ன கேள்விகள்லாம் முக்கியமாக படிக்கணும். ஏன்னா பயாலஜி ஏரியாவே நிறைய டயக்ராம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு தியரி கொஸ்டினுமே ரொம்ப பெரிய பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ ஏரியா வாஸ்ட்டாக இருக்கிறனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பயாலஜி அப்படிங்கிறது 10th 11th 12th இந்த மாணவர்களுமே பயாலஜி கண்டென்ட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸில் குவார்டர்லி எக்ஸாமுக்கு 7 சாப்டர் இருக்குது. இந்த 7 சாப்டரில் என்னென்ன கொஸ்டினை படிக்கணும் அப்படிங்கிற பற்றி ஒரு டீட்டெயில்டு அப்டேட் வீடியோ தான். சாப்டர் 12 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான பாடம். இந்த பாடத்தில் நம்ம எந்தெந்த டாப்பிக்கை படிக்கணும் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ பாடத்தை ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டைகாட் மோனோகாட் இருபத்திலை ஒருவத்திலை தாவர வேர் தண்டு இலையுடைய குறுக்கு வெட்டு தோட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது பெரிய கொஸ்டின். டாப்பர்ஸ் மட்டும்தான் அதோட ஸ்ட்ரக்சர்லாம் படிக்க முடியும். ஸோ அதில் வரக்கூடிய அந்த திசு சிஸ்டம், மீசோஃபில், இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்த முக்கியமான டாபிக் என்னன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்குற மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, இந்த ஒளிச்சேர்க்கைக்கான சமன்பாடு, ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகள். ஸோ ஒளிச்சேர்க்கை படிக்கும்போது குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம் படிக்கணும், பசுங்கணிகத்துடைய வகைகள், பசுங்கணிகத்தின் பணிகள். ஸோ இந்த டாப்பிக்கில் இவ்வளவு கொஸ்டினை நம்ம வந்து படிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன், சுவாசம். சுவாசம் என்றால் என்ன, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அனரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்று சுவாசம், காற்றிலா சுவாசத்துடைய வேறுபாடுகள். சுவாசம் நம்ம படிக்கும்போது என்ன படிக்கணும்னா அடுத்து மைட்ரோகாண்ட்ரியா, மைட்ரோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து ரெஸ்பிரேட்டரி கோசன்ஸ், சுவாச ஈவு என்றால் என்ன. நம்ம சுவாசத்தை படிக்கும்போது காற்றுள்ள சுவாசத்தின் 4 படிநிலைகள். அதே மாதிரி நம்ம போட்டோசிந்தசிஸை படிக்கும்போது டார்க் ரியாக்ஷன், லைட் ரியாக்ஷன், ஒளி வினைகள், இருள் வினைகள், அந்த வினைகள் போது கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்கள். ஸோ இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் இந்த பாடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். பாடம் 13 பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி முயல். இப்போ முயலை பொறுத்தவரைக்கும் முயலுடைய பல்வாய்ப்பாடு, முயலுடைய பல் அமைப்பு, முயலுடைய ஆண் இனப்பெருக்க மண்டலம். அட்டைப்பூச்சியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டையுடைய மருத்துவ பயன்கள், மெடிசனல் அப்ளிகேஷன், அதனுடைய பாராசிட்டிக் அடாப்டேஷன், ஒட்டுண்ணி தகவமைப்பு, அதனுடைய லோகோமோஷன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. அட்டை பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பாடம் 14 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம படிக்கக்கூடிய 4 மார்க் 7 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்குன்னா என்ன, நீராவி போகக்கூடிய முக்கியத்துவம், நீராவி போகக்கூடிய அந்த டயக்ராம் படிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் செல்ல, தாவர செல்களை வந்து நீர் உறிஞ்சக்கூடிய மெத்தட், அப்போபிளாஸ்ட், சிம்பிளாஸ்ட் மெத்தட், இதுவும் படிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு, ரத்தம் படிக்கும்போது ரத்தத்தினுடைய பணிகள் திரும்ப திரும்ப 4 மார்க்கில் கேட்குறாங்க. பிளட் செல்ஸ், ஆர்பிசி, டபிள்யூபிசி, இது ஒரு 4 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க, ரத்த வெள்ளை அணுக்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமனிகள், சிறைகள், இதோடைய வேறுபாடு, ஆர்டரிஸ், வெயின்ஸ் உடைய டிஃபரன்ஸும் கேட்டிருக்காங்க. சிஸ்டோல், டயஸ்டோல் வந்து கேட்குறாங்க. இந்த படம் பெரிய படம், உங்களுக்கு புக் பேக்கில் நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. நிணநீருடைய பணிகள் வந்து படிங்க. பாடம் 15 நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் படிக்கிறது நியூரான், ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான், நரம்பு செல்லுடைய அமைப்பு, ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க. நரம்பு செல்லுடைய வகைகள், நியூரான்கள் அமைப்பின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுது, இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. அடுத்து நம்ம படிக்கிறது ஹியூமன் பிராண்ட், மனித மூளையுடைய அமைப்பு, அதனுடைய பணிகள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து முதுகு தண்டுவடம், ஸ்பைனல் கார்ட், தண்டுவடத்தினுடைய அமைப்பு படிங்க. அனிச்சை வில், அதனுடைய வகை, அனிச்சை வில்னா என்ன, அனிச்சை செயல்னா என்ன, அனிச்சை செயலுடைய வகைகள் என்ன. ஸோ இந்த படத்தை படிங்க. பாடம் 16 ரொம்ப முக்கியமான படம், ஈஸியான படம், பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ். ஸ்டார்டிங்கில் 5 பிளான்ட் ஹார்மோன் கொடுத்துருப்பாங்க, ஆக்சின்கள், ஜிப்ரலின், அடுத்து எத்திலின். இந்த 3 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்கில் வரக்கூடிய முக்கியமான கொஸ்டின். அதோடைய பிசியாலஜிக்கல் அஃபேர்ஸ் வந்து கேட்பாங்க. ஆக்சின் கேட்கும்போது ஆக்சினுடைய டைப்ஸும் படிக்கணும். இப்போ அப்சிசிக் ஆசிட், சைட்டோகைனை படிக்கும்போது அது 2 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. அனிமல் ஹார்மோன்ஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஹார்மோன்ஸை பொறுத்தளவுக்கு தைராய்டு ஹார்மோனுடைய பணிகள் படிங்க. பேன்கிரியாஸுடைய ஹார்மோன்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ், கணைய ஹார்மோனுடைய பணிகள் படிங்க. ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரானுடைய பணிகள் படிங்க. அட்ரியல் ஹார்மோனுடைய பணிகள் படிங்க. இதெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, மிகவும் படிங்க. பாடம் 17 இந்த பாடத்தை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போலினேஷன், மகரந்த சேர்க்கை என்றால் என்ன, அதனுடைய வகைகள், நன்மை, தீமைகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பெர்மிக் ஓவல், அதனுடைய ஸ்ட்ரக்சர், சூலகத்தினுடைய அமைப்பு, இது முக்கியமான கேள்வி. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் இன் பிளான்ட்ஸ், தாவரங்களில் கருவுறுதல்,
இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்து புக் பேக்கில் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள், மாதவிடாய் சுழற்சியுடைய நிலைகள், அப்போ ஹார்மோனில் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படும் இப்படின்னு ஒரு டேபிளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகளும் நல்லா படிங்க. இல்லை டயக்ராம் வந்து கேட்குறாங்க, மகரந்த தூள், சூலகத்துடைய படங்கள்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ நல்லா படிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடம் 18 ஜெனிட்டிக்ஸ். இந்த பாடம் பெரிய பாடம். இது வந்து டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர், வாட்சன் கிரீக் உடைய டிஎன்ஏ மாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து மனிதனில் பால் நிர்ணயம், செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேன். இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு, மோனோ ஹைபிரிட் கிராஸ், டை ஹைபிரிட் கிராஸ். மண்டலுடைய ஒரு பண்பு கலப்பை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனோடைப், ஜீனோடைப் 2 மார்க்ஸ் தனியாக கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மெண்டல் வந்து இந்த ஒரு பண்பு கலப்புக்கு ஏன் பட்டாணி செடியை வந்து சூஸ் பண்ணாங்க, இந்த கொஸ்டின் 2 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி இரு பண்பு கலப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து 4 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். அதே மாதிரி ஒரு பண்பு கலப்புக்கும் இரு பண்பு கலப்புக்குள்ள வேறுபாடு படிங்க. நம்ம முக்கியமான அடுத்து படிக்கக்கூடிய இந்த பாடத்தில் மியூட்டேஷன், சடுதி மாற்றம் என்றால் என்ன, சடுதி மாற்றத்தினுடைய வகைகள். ஸோ இந்த மாதிரி பயாலஜியில் 7 சாப்டர்ஸுமே இவ்வளவு படிக்க வேண்டியது இருக்குது. கண்டென்ட் நிறையா இருக்குது, வாஸ்டாக இருக்குது. சார் நான் வீக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கேன், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா புக் பேக்கில் உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, உங்களால் எதெல்லாம் படிக்க முடியுமோ படிங்க. டாப்பர்ஸாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்காக தான் இவ்வளவு கொஸ்டின் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். புக் பேக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், புக்கினும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சரி, எனக்கு நிறைய டவுட் இருக்குன்னா பிடிஎஃப் லிங்கையும் இதில் கொடுத்துறேன், செக் அவுட் பண்ணி நல்லபடியாக படிங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி